Hello friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். சோ இந்த 25 சென்டென்சஸும் அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நாங்க ஒண்ணா வெளியே போனோம். நாங்க ஒண்ணா வெளியே போனோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? We went out together. We went out அப்படினா நாங்க வெளியே போனோம். Together அப்படினா ஒண்ணா சேர்ந்து அப்படினு அர்த்தம். ஓகே, we went out together. நாங்க ஒண்ணா வெளியே போனோம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எனக்கு எதுவுமே தர மாட்டான். அவன் எனக்கு எதுவுமே தர மாட்டான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? He won't give me anything. He won't give me anything. அவன் எனக்கு எதுவுமே தர மாட்டான். நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத. ஓகே, உங்களை யாராவது கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Please don't say like that. Please don't say like that. ஓகே, please don't say அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு அர்த்தம். Like that அப்படின்னா அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் இங்க இருக்கான். அவன் இங்க இருக்கான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். He is here. He is here. Here அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் இங்கே இருக்கிறாள். அவள் இங்கே இருக்கிறாள். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போ கிளம்புறியா? நீ இப்போ கிளம்புறியா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Are you leaving now? Are you leaving now? நீ இப்போ கிளம்புறியா? லீவிங் அப்படின்னா கிளம்புறது, விடைபெறுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவள் வீட்டில் இருக்கலாம். ஒரு சந்தேகத்தோட சொல்றீங்க. ஓகே, அவள் வீட்டில் இருக்கலாம், கன்ஃபார்மா தெரியாது, ரைட்? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? She may be at home. She may be at home. Maybe அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, at home அப்படின்னா வீட்டில். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்லலாம்? As I already told you. As I already told you. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லாம சிரிக்காத. தேவையே இல்லாம சிரிக்காத. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't laugh unnecessarily. ஓகே, don't laugh அப்படின்னா சிரிக்காத, unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, don't laugh unnecessarily. தேவையில்லாமல் சிரிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நான் நேத்து லீவ்ல இருந்தேன். நான் நேத்து லீவ்ல இருந்தேன். ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி தான். I was on leave yesterday. I was on leave அப்படின்னா நான் லீவ்ல இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று. ஓகே, I was on leave yesterday. நான் நேத்து லீவ்ல இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அவன்கிட்ட பேசணும். நான் அவன்கிட்ட பேசணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? I have to talk to him. I have to talk to him. நான் அவன்கிட்ட பேசணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் அவளிடம் பேசணும். நான் அவளிடம் பேச வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், என்ன சங்கடப்படுத்தாத. என்ன சங்கடப்படுத்தாதே. இதெல்லாம் பாருங்களேன், டெய்லி நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்லலாம்? சங்கடப்படுத்துறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? Don't embarrass me. Don't embarrass me. ஓகே, embarrass அப்படின்னா வந்து சங்கடப்படுத்துறது. don't அப்படின்னா அப்படி பண்ணாத. Don't embarrass me. ஓகே, என்ன சங்கடப்படுத்தாத. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு
என்ன ஆச்சு அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். What happened to you? What happened to you? உனக்கு என்ன ஆச்சு? இதை இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா What's wrong with you? What's wrong with you? உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரெண்டு விதமாக நீங்கள் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ன தப்பாக எடுத்துக்காத. என்ன தப்பாக எடுத்துக்காத அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். Don't get me wrong. Don't get me wrong. என்ன தப்பாக எடுத்துக்காத. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவனை தப்பாக எடுத்துக்காத, அவனை தப்பாக எடுத்துக்காத அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் ஆர்வமாக இருக்கேன், நான் ஆர்வமாக இருக்கேன் அல்லது நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? I am interested. I am interested. நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரம். எவ்வளவு நேரம் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி கேட்கலாம்? How long. How long. எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு காலம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதை என்னால் தனியாக செய்ய முடியும். இதை என்னால் தனியாக செய்ய முடியும் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஒரு வேலை இருக்குது, அதை உங்களால் தனியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I can do this alone. I can do this அப்படின்னா என்னால் செய்ய முடியும். alone அப்படின்னா தனியாக. ஓகே, ஸோ I can do this alone. என்னால் இதை தனியாக செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் வந்தான். அவன் ஏன் வந்தான் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? Why did he come? Why did he come? அவன் ஏன் வந்தான். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்குறோம், அதனால நம்ம டிட் வச்சு கேள்வி கேட்கணும். ஓகே, why did he come? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் ஏன் வந்தாள். அவள் ஏன் வந்தாள் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று ஏன் வரல. நீ ஏன் நேற்று வரல அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். எப்படி கேட்பீங்க? Why didn't you come yesterday? Why didn't you come yesterday? நீ நேற்று ஏன் வரல. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னுடன் வர வேண்டுமா. நான் உன் கூட வரணுமா அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எப்படி கேட்கலாம்? Should I come with you? Should I come with you? நான் உன் கூட வரணுமா. நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு மழை வந்தாலும் வரலாம். இன்னைக்கு மழை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப டவுட்டாக சொல்கிறது, ஓவர் டவுட்டாக சொல்கிறது. ஓகே, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட் மைட் ரெயின் டுடே. இட் மைட் ரெயின் டுடே. மைட் அப்படின்னா ரொம்ப டவுட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் மைட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று வந்திருக்கலாம். நீ நேற்று வந்திருக்கலாம். ஓகே, ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, உங்கள் ஃப்ரெண்டு வரல, நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க நீ நேற்று வந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? You could have come yesterday. You could have come yesterday. நீ நேற்று வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவன் நேற்று வந்திருக்கலாம். அவன் நேற்று வந்திருக்கலாம் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை வரமாட்டேன். நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I won't come tomorrow. I won't come tomorrow அப்படின்னு சொல்லலாம். அல்லது I will not come tomorrow அப்படின்னு சொல்லலாம். will not அதோட சுருக்கமான வடிவம் தான் won't. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் நாளைக்கு வரமாட்ட. நீ ஏன் நாளைக்கு வரமாட்ட. உங்ககிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு, நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏன் நீ நாளைக்கு வரமாட்ட அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Why won't you come tomorrow? Why won't you come tomorrow? நீ ஏன் நாளைக்கு வரமாட்ட. நெக்ஸ்ட் ஒன், உணவு தீர்ந்து விட்டது. சாப்பாடு காலி ஆயிடுச்சு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The food has run out. The food has run out. சாப்பாடு தீர்ந்து விட்டது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போ சாப்பிட்றியா. நீ இப்போ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? Do you eat now? Do you eat now? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா?
இப்போ உங்களுக்குள்ள ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க் தான். நான் ஆர்வமாக இருக்கிறேன், நான் ஆர்வமாக இருக்கேன், நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.